அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மகத்தான வெற்றியை யாரும் மறுத்துவிட முடியாது. இந்த மகத்தான வெற்றிக்கு காரணம் யார் என்ன நீங்கள் உளவியல் பார்வையில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை ஜெனரேஷன் கேப், அதாவது தலைமுறை இடைவெளி. இந்த தலைமுறை இடைவெளிங்கிறது ஒரு ஜெனரேஷனுக்கு இன்னொரு ஜெனரேஷனுக்கும் எத்தனை ஆண்டுகள் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த 2K கிட்ஸினுடைய அந்த போக்கு எடுத்துங்களேன். அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் நான் பேசுவது சரியானது, நான் எடுத்துக்கொண்ட முடிவு சரியானது, நான் சொல்லுவது எல்லாம் எனக்கு தேவைப்படுகின்ற சரியான சொற்களை தான் நான் பயன்படுத்துகிறேன், என்னுடைய வழி சரியான வழியில் தான் சென்று கொண்டு இருக்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வதையும், நீங்கள் வரலாறு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் சொன்னால் கூட, நீங்கள் வரலாறு தெரிஞ்சு நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னால் கூட அதெல்லாம் அந்த காதலில் போட்டுக்கொள்ளாமல் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை தான் திரும்ப திரும்ப அவங்க மனதில் வைத்துக்கொண்டு கத்துவது பேசுவது எல்லாத்தையும் செய்து கொண்டு இருப்பார்கள். இந்த ஜெனரேஷன் கேப் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கு ஒரு பெரும் பங்காக இருந்திருக்கிறது என்பதை நம்மளால் உளவியல் பார்வை கொண்டு உணர முடியும். அடுத்தது கான்ஃப்ளிக்ட்ஸ். அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்னால் முரண்பாடுகள். இதுவும் உளவியல் வார்த்தை தான். அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் என்ற வார்த்தை முரண்பாடுகள். அது எங்கேருந்து இந்த முரண்பாடான கருத்துக்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், முதல்ல குடும்பத்திலேருந்து தான் அங்கே வரும். அப்பாவுக்கும் மகனுக்கான அந்த உறவு அந்த கருத்து வேறுபாடுகள், முரண்பட்ட கருத்துக்கள்லாம் எங்கேருந்து வரும்னா குடும்பத்தில் தான். முதல்ல இந்த டீனேஜ் பாய் ஆரம்பித்த அந்த சொல் பேச்சு கேட்காதெல்லாம் அவன் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு என்று அவன் மனதில் ஏற்றிக்கொண்டு எதிர்த்து பேசுவான். சமூகத்தையும் எதிர்த்து பேசுவான். நண்பர்களிடையும் அவன் வாதிடுவான். இப்படிலாம் பார்க்கின்ற பொழுது தான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு என்று அவன் வாதிடுவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவனை எடுக்கின்ற முடிவு தான் சரியானது அவனை நினைத்து கொள்கின்ற காரணத்தால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றிக்கு இந்த முரண்பட்ட கருத்துக்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். எனவே மக்களாகி நீங்கள் இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் ஜெனரேஷன் கேப் இந்த 2 உளவியல் வார்த்தைகளையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் என்பதை உங்களால் உணர முடியும். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.